மகளிர் உரிமை தொகை. இந்த மகளிர் உரிமை தொகை என்பது சாதாரணமாக பெண்களுக்கு தான் கொடுக்குறார்கள். பேங்க்ல வேலை செய்கிற பொங்கலுக்கு கொடுக்க முடியுமா? அரசு ஆசிரியர்களாக இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க முடியுமா? ஆனா இது எல்லாம் எதுவுமே தெரியாம தற்கொலை விஜய் போன்றவர்கள்லாம் பொதுக்குழு நடக்கிறது. அந்த பொதுக்குழுல ஒரு அதே பெண்களை வச்சு 1000 ரூபாய் கொடுக்கறத பிச்சைக்காரங்க மாதிரி இலவச திட்டங்களை பிச்சைக்காரன்ற மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. நீயா நானா ஒரு நிகழ்ச்சி நடக்கும். கோபிநாத் அண்ணன் அவர்கள் நீயா நானா நிகழ்ச்சி நடத்துவார். அப்போ ஒருத்தர் இலவச திட்டங்கள் இப்ப விஜய் பொதுக்குழுல பேசினார் பார்த்தீங்களா, அதே மாதிரி இலவச திட்டம் கொடுத்து தமிழ்நாட்டை பிச்சைக்கார நாட்டா ஆகிட்டீங்களே அப்படின்னு அந்த ஊழியர் பேசும்பொழுது நீயா நானா கோபிநாத் அண்ணன் அவர்கள் நிகழ்ச்சியை நிறுத்திட்டு கோபப்பட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவார். நீங்க என்ன ஐயா வேலை செய்றீங்கன்னு கேட்பார். நான் ரயில்வே துறையில ஒரு ஊழியரா இருக்கிறேன்னு. ரயில்வே துறையில் ஊழியர் எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு கேட்பார். 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். நீங்க வீட்டுல இருந்து உங்க ஆபீஸுக்கு எப்படி போறீங்கன்னு கேட்பார். ட்ரெயின்ல போறேன். ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு போறீங்களா இல்ல உங்களுக்கு பஸ் பாஸ் மாதிரி ஏதாச்சும் பாஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற உங்களால ஒரு ரயில்வே டிக்கெட் கூட எடுக்கிறதுக்கு வக்கீல் இல்லாம இருக்குன்னு கேட்பாரு. அது கோவப்பட்டீங்க, இது எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்குற ப்ரிவிலேஜ்னா எங்களுக்கான சலுகைன்னு. அதே தான் இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இலவச பேருந்து பயண திட்டமா இருக்கட்டும், பெண்களுக்கு கொடுக்குற புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், மாணவர்களுக்கு கொடுக்குற தமிழ் புதுமை திட்டமா இருக்கட்டும், நாம கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஒரு வரி பணம். ஒரு பருப்பி வாங்குறோம், அந்த பருப்பில பாக்கெட் பண்ண பருப்பி 5 ரூபாய் ஒரு விலைன்னு சொன்னா அதெல்லாம் வரியோட சேர்த்து தான் அந்த பருப்பினோட விலை. அப்படி நாம் கட்டிக்கிற அந்த வரி பணத்தில் தான் அரசு நமக்கு நலத்திட்டங்கள் மூலமாக இது மாதிரி திட்டங்கள்லாம் செய்யும். இதை பொறுத்து கொள்ள முடியாத பெண்களுக்கு முன்னேறக்கூடாது, பொருளாதாரத்தில் ஆண்களுக்கு இணையா வரக்கூடாதுன்னு சொல்ற ஆதிக்க சக்திகள் தான் இன்னைக்கு அதிமுக, பாஜகவோடு சேர்ந்த அதிமுக, தற்போது விஜய், பாலியல் குற்றவாளி சீமான் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு பேசிட்டு